ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான எஜுகேஷன் சைக்காலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான தேர்வுகள் மற்றும் குறிப்புகள் நம்முடைய எஜுகேஷன் சேனல் வாயிலாக உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பதிவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வித் டீட்டெயில் ஆன்சரை நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 21/22 கேட்கப்பட்ட ஒரு வினா. மாவட்ட ஆரம்ப நிகழ்ச்சி டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்றிய அரசால் நிறுவப்பட்ட ஆண்டு டேஷ். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏ 1990, பி 1992, சி 1994, டி 1996. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சரியான பதில் வந்து 1994 சி ஆப்ஷன் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான நம்ம முழு விளக்கத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது மாவட்ட ஆரம்ப நிகழ்ச்சியினுடைய முக்கிய குறிப்புகளும் பார்க்கும் பொழுது, திட்ட தொடக்கம் பார்க்கும் பொழுது 1994ஆம் ஆண்டு இந்திய அரசு டிபிஇபி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதனுடைய நோக்கம், திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்ப கல்வியை மேம்படுத்துதல், பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை சேர்த்தல், பள்ளியை விட்டுவிடும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைத்தல், தரமான கல்வியை வழங்குதல். இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தினுடைய நோக்கங்கள். அடுத்தது இந்த திட்டத்தினுடைய பின்னணி எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, 1990ஆம் ஆண்டு ஜம்மட்டி மாநாட்டில் எஜுகேஷன்ஸ் ஃபார் ஆல் கொள்கை முன்வைக்கப்பட்டது. உலக வங்கி மற்றும் சர்வதேச அமைப்புகளின் நிதி உதவியுடன் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பள்ளி கட்டுமானம், புதிய பள்ளிகள் அமைக்கப்பட்டன. அடுத்தது ஆசிரியர் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அதிகரிக்கப்பட்டனர். சிறப்பு கல்வி திட்டங்கள், அதாவது பெண் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு பிரத்யேக உதவிகள் வழங்கப்பட்டது. அடுத்தது பார்த்தோன்னாக்கா சமூக பங்கேற்பு, பெற்றோர்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் பங்குபற்றல் அதிகரிக்கப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்தினுடைய பரவல். முதலில் 9 மாநிலங்களில் இது தொடங்கப்பட்டது. பின்னர் 18 மாநிலங்களுக்கு இது விரிவாக்கப்பட்டது. அடுத்து பார்த்தோன்னா திட்டத்தின் விளைவுகள், அதாவது இந்த திட்டத்தின் மூலியமாக என்னென்ன பலன் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லட்சக்கணக்கான குழந்தைகள் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். ஆசிரியர்களின் தரம் மேம்படுத்தப்பட்டது. பள்ளி விட்டுவிடும் குழந்தைகள் எண்ணிக்கை குறைந்தது. தொடர்ச்சியான திட்டம். இந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சி என்னன்னாக்கா, 2001ஆம் ஆண்டில் டிபிஇபி சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ திட்டத்தில் இணைக்கப்பட்டது. அதாவது இந்த டிபிஇபி வந்து எதனோட இணைக்கப்பட்டது அப்படின்னாக்கா, சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏனுடைய திட்டம் இணைக்கப்பட்டது. எப்போ அப்படின்னாக்கா 2001 இது இணைக்கப்பட்டது. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து இதுக்கு ஆன்சர் பார்த்தோம், இதுக்கான விளக்கத்தை பார்த்தோம். சரி, இப்போ இந்த விளக்கத்துலேருந்து நம்ம ஒரு 5 கொஸ்டின்ஸ் கிரியேட்டிவ் எம்சிக்யூ கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை பார்க்கின்ற அனைத்து ஆசிரியர்களும் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டிபிஇபி திட்டத்தின் நிதி ஆதாரம். இது எங்கேருந்து நிதி கிடைக்கப்படுது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒன் மாநில அரசு, பி உலக வங்கி, பி தனியார் நிறுவனங்கள், டி யுனெஸ்கோ. எதுன்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்டில் பார்த்துருக்கோம். இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். அடுத்தது 2, டிபிஇபி திட்டத்தின் கீழ் முதலில் எத்தனை மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 5, பி 9, சி 15, டி 18. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் உங்களை ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்தது டிபிஇபி எந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டது? மிட் டே மீல் திட்டம், சர்வசிக்ஷா அபியான், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம், புதிய கல்விக் கொள்கை. நல்லா கிளியராக தெரியும் நம்மளுக்கு இது எந்த அப்படி சொல்லிட்டு. அடுத்தது 4th ஒன்று, சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1996, 98, 2001, 2005. இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது 5, சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ எந்த பிரிவில் சேர்க்கப்பட்டது? இந்தியா 2020 திட்டத்தில், அனைவருக்கும் கல்வி திட்டத்தில், வேலைவாய்ப்பு மேம்பாட்டு திட்டத்தில், மருத்துவ மேம்பாட்டு திட்டத்தில். இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம இதுக்கான விடை பார்த்தோம். இதில் உள்ள முக்கிய குறிப்புகள், அதாவது இந்த மாவட்ட ஆரம்பிச்சினுடைய அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம். இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸிலிருந்து நம்ம கிரியேட்டிவாக 5 கொஸ்டின் கேட்டிருக்கோம். இந்த ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இதே போல் 1000 கொஸ்டின்ஸுக்கு வித்து டீட்டெயில் ஆன்சரோட நம்ம டிஸ்பிளேயில் ஜாயின் பண்ணுற அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்படும். மேலும் தனிப்பட்ட முறையிலும் இது, அதாவது இந்த 1000 கொஸ்டின் வந்து 1000 கொஸ்டின் மட்டும்தான் வேணும் அப்படின்ற தனிப்பட்ட முறையிலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படும் ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.